தமிழக முதல்வராக திரு ஜோசப் விஜய் பதவியேற்றுக் கொண்டவுடன் அவருக்கான ஓஎஸ்டியாக அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் அவர்கள் நியமிக்கப்பட்டார். அது பல்வேறு எதிர்வலைகளை உருவாக்கியது. உடனே தமிழக அரசு பின்வாங்கியது. நீங்க கூட சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி பின் வாங்கியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ரீ டிவிலேயே விவாதம் பண்ணியிருந்தோம். அதே தேதியில அவருக்கான பர்சனல் பிஏவாக அவருடைய மேனேஜர் ஜெகதீஷ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த தகவல் இதுவரை தமிழக அரசால் வெளியிடப்படவில்லை. தமிழக முதல்வரின் பிறந்த நாளுக்கு ஜெகதீஷ் அவர்கள் ஒரு ட்விட்டை போட்டு நீங்க என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கீங்க, தேங்க்யூன்னு சொல்ல போகுதான் இந்த செய்தியே வெளியில வருது. இப்போ தமிழக அரசு திட்டமிட்டே இதை மறைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. செய்தி எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே இந்த ஜோதிடரை ஓஎஸ்டியா போட்டாங்க. அது அடுத்த நாளே பெரிய அளவில் பிரச்சனை ஆன உடனே எந்த அடிப்படையிலே இவர் ஓஎஸ்டியாக ஆக்கப்படுகிறார் அப்படின்னு திராவிட கூட்டங்கள்லாம் விழுந்து புராண்டின. இப்பொழுது வெளியிலிருந்து ஆதரவு தரக்கூடிய கம்யூனிஸ்டுகள்லாம் விழுந்து புராண்டின, விசிக்க விழுந்து புராண்டின. இதுக்கு பயந்துக்கிட்டு அவர் உடனே இந்த ஓஎஸ்டி, அதாவது ஜோதிடராலேயே கணிக்க முடியல நம்மளுக்கு பதவி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு, அதையும் உள்பட ஜோதிடத்தை கிண்டல் செய்வதற்கு அதையும் கூட பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். அது மாதிரி இந்த ரூட் மாஃபியா அப்படின்னு செல்லமாக அழைக்கப்படுகிறார். அந்த தி ரூட் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவங்க அதோடைய சேர்மனாக தான் நீங்கள் சொல்லக்கூடிய ஜெகதீஷ் பழனிசாமியா அவர் இருக்கிறாரு. சமீபத்தில் ஒரு வீட்டு பால் காய்ச்சின அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட முதல்வர் போயிருந்தார். பால் காய்ச்சின ஃபங்க்ஷனுக்கு வீட்டு புதுசாக வீடு குடிபெயர்றாரு ஹவுஸ் வார்மிங்க. அமைச்சரவையில் பங்கு பெறக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, அவருக்கு தாவேக்காவோட கூட்டணி வைக்கணுங்கிற ஆசை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் திமுகல தான் காங்கிரஸ் இருக்கணும், எக்காரணம் கொண்டும் தாவேக்காவோட கூட்டணி வைத்து விடக்கூடாதுன்னு அரும்பாடுபட்டவர் செல்வ பெருந்தகை. இருந்தாலும் மேலிடம் முடிவு செய்திருக்கு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே, ரிசல்ட்ஸ் முடிஞ்ச உடனே காங்கிரஸ் நன்றி கூட திமுகவுக்கு சொல்லாமல் இருந்த 5 எம்எல்ஏவும் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகி அமைச்சரவையிலே 2 பேர் பங்கெடுத்துட்டாங்கிறத பார்க்குறோம். அப்படிப்பட்ட காங்கிரஸுடைய மாநில தலைவர் தன்னுடைய பெண்ணு திருமணத்துக்கு பத்திரிகை கொடுத்தும் கூட அதுக்கு அவர் போல. ஆனால் ஜெகதீஷுடைய ஹவுஸ் வார்மிங் செரிமனிக்கெலாம் அவர் கலந்துக்கிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு நெருக்கம், நம்பிக்கை அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சினிமாவில் கடைசி இந்த லோகேஷ் கனகராஜ் எடுத்த படத்துக்கெல்லாம் இவர் தான் ஃபுல்லாக மேனேஜராக இருந்திருக்காரு. அதோட ப்ரொமோஷன் எல்லாமே ஜெகதீஷ் தான் பார்த்துருக்கிறாரு. தாவேக்காவுடைய இந்த ஐடி விங்கு, இந்த எமோஷனல் பிளாக்மெயிலிங் பண்ணுறது, குழந்தைகளை வச்சு ஓட்டு கேட்க வச்சது, இதெல்லாம் கன நேரத்தில் உதித்த அந்த ஐடியா, ஜெகதீஷுக்கு உரித்த ஐடியா. அவர் தான் அதையெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறது. அது பாட்டு வச்சு எப்படி கட்சிக்காரங்களையே ஒரு சாமானியர்களாக காட்டி அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுது பாருங்க அப்படின்னு. குறிப்பாக இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஒரு கழிவிறக்கம் விஜய் மீது வரணும், விஜய்க்கு பழி வாங்கி விட்டது திமுக அப்படிங்கிற விஷயத்தை நேரேட்டிவை பில்டு பண்ணுறத சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது ஜெகதீஷ் தான் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும். ஏன்னா குறிப்பாக அந்த பகுதியில் எப்பவும் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அளவுக்கு வெறுப்பு திமுகவின் மீது மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு வந்தது. அந்த 42 பேர் சாவதற்கு காரணமே திமுக தான் அப்படின்னு அந்த மக்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு பல வீடியோக்களை தாவேக்கா அந்த நேரம் போட்டது. இன்ஸ்டா பெரிய ரோல் பண்ணிருக்கு. இவங்க ஏதோ இந்த எலெக்ஷன்ல இந்த குழந்தைங்களை வச்சு ஓட்டு போட வச்சாங்கிறது மட்டும் சொல்ல, அதுக்கு முன்னால் என்னெல்லாம் நடந்ததுங்கிறது. இப்போ கொங்கு மண்டலத்துல அதிமுக ஜெயிக்கும் திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற நேரத்தில் அங்கேயும் கூட பல தாக்கத்தை தாவேக்கா ஏற்படுத்தி இருக்கிறதுனா அதற்கு காரணம் ஜெகதீஷ் பழனிசாமி. அவருடைய ரோல் மிகப்பெரிய அளவில் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்டவருக்கு அவர் உதவியாளராக கொடுக்குறாருங்கிறப்ப, ஈவன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை பார்க்க செல்லும் பொழுது கூட அவருடைய சார்ட்டர்ட் ஃப்ளைட், அவர் தனியாக போனார், அந்த ஃப்ளைட்டில் கூட அவரை அழைச்சிட்டு தான் போனார். எல்லா இடங்கள்லையும் அவர் கூட தான் போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அறிவிக்கப்படாத ஒரு உதவியாளர் அப்படின்னு அவர் சொன்னால் கூட எங்கே பார்த்தாலும் அவர் தான் போயிட்டுருக்காரு. இப்போ தான் தெரிஞ்சிருக்கு, 40 நாளைக்கு பிறகு அவரை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. இவ்வளவு நாளாக தாவேக்கா சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தது, இப்போ கவர்மெண்ட்டு
அவருக்கு சம்பளம் கொடுக்கறது அப்படிங்கிறது. பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, வெளிப்படைத்தன்மையாக இந்த அரசு நடக்கும் அப்படின்னு சொன்னாங்களே, இதை ஏன் சொல்லல அப்படிங்கிறது தான். அப்படிங்கிறது இப்ப நீங்க 7.5 கூட்டிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக நினைச்சிருக்கலாம். ஆனால் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். ஏன்னா இது எல்லாமே செக்யூரிட்டியும் கன்சர்ன் பண்ணது அப்படின்னு. இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு துபாயை சேர்ந்தவர் ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சியை நடத்திட்டு இருக்கவர், அவருக்கு Z+ கேட்டகரி பாதுகாப்பெல்லாம் கொடுத்திருந்தா கூட மிக அருகாமையில் இருப்பது யாருன்னா இவருடைய பிரைவேட் பாடி கார்டு தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். தவேகா கேம்பெயினில் பல பவுன்சர்கள் இருந்தாங்க, தும்பிகள் பாஞ்சு வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் தூக்கி தூக்கி பந்தான்னாங்க. அந்த விஷயங்கள்லாம் நடந்தால் கூட அந்த பவுன்சர்களை வந்து கண்காணித்து அவங்களுக்கு லீட் பண்ணது வந்து தான் அந்த துபாயை சேர்ந்தவர். அவரை இப்போ அவர் தான் வச்சிருக்கிறார். என்னதான் Z+ செக்யூரிட்டி கொடுத்திருந்தா கூட ஸ்டேட் புரோட்டோகால் படி அவங்களுக்கு வந்து PSO கொடுத்திருக்காங்க, பாதுகாப்பு இது கொடுத்திருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு நம்ப தகுந்ததாக தனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பாடி கார்டு மாதிரி அவரை பார்த்துக்கிறாரு. ஸோ இது போன்ற விஷயங்கள்ல இருக்கும் பொழுது ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும். ஏன் நான் அவரை வச்சிருக்கிறேன், என்ன காரணம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா நாளைக்கு நீங்க பெரிய பெரிய தலைவர்களை சந்திக்க போறீங்க, அமெரிக்காலேருந்து அந்த செக்ரட்டரி வந்து உங்களை பார்க்குறாரு, இன்னொரு நேஷனுங்கிறாரு, அது பெரிய சர்ச்சை இப்போ கிளப்பி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் தனி ரோடுக்கு வந்து ட்ரம்ப் ரோடு, அந்த செக்ரட்டரி பேரில் ஒரு ரோடு அப்படின்னு போட்டப்ப அது ஒரு சர்ச்சையாக இருக்கு. ஏன்னா டீப் ஸ்டேட்டு இங்கே என்ன மாதிரியெல்லாம் வேலை செய்ய போகிறது. ஏன்னா டீப் ஸ்டேட் வரதுக்கு முன்னாலே இங்கே கிறிஸ்துவ மிஷினரி பல இடங்களில் வேலை செஞ்சுட்டு இருக்கு நெட்வொர்க்கு. அந்த நெட்வொர்க்கை ஆப்ரேட் பண்ணுறதே இப்போ டீப் ஸ்டேட்டா யாரு, கிறிஸ்தவ மிஷினரி டீப் ஸ்டேட் ஒர்க் பண்ணுதா அதுக்கு பின்னால் இருந்து அப்படிங்கிறதான் தெரியணும். ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக ஆளாத 2 கவர்மெண்ட், முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு எல்லாம் வந்து அமெரிக்காலேருந்து வந்து தனியாக பார்த்தாங்க, நார்வேலேருந்து வந்து தனியாக பார்த்தாங்க, இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. பட் அவர் பாஜக கூட்டணியில் இருந்ததுனால இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானா காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய விஜய், இப்போ இட்டாலிக்கும் அமெரிக்காவுக்கும் பிடிக்கல, என்னை வந்து நேட்டோ அந்த விவகாரத்தில் என்னை வந்து முதுகிலே குத்தி விட்டார்கள் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு பக்கம் பேசினா கூட வேட்டிகன் இட்டாலிங்கிறப்ப அது சேர்ந்து வேட்டிகனையும் சேர்த்து தான் அது ஆப்ரேட் பண்ணுதா, அதற்கு அமெரிக்கா எந்த அளவுக்கு உதவியாக இருக்கிறது மிஷினரி விவகாரங்களில் அப்படிலாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆகவே இந்த செக்யூரிட்டி கன்சர்ன்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிப்படைத்தன்மை இந்த அரசிடம் வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.